வீட்லேயே க்ரீமி சீஸ் பாஸ்தா ஹோட்டல்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சீஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என்கிட்ட என்ன வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு செய்வோங்க. நான் வந்து கேரட்டும் கேப்சிகம் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கார்ன் போட்டுக்கலாம், இல்லைனா ப்ரக்கோலி இருந்தால் ப்ரக்கோலி போட்டுக்கலாம். என்கிட்ட கேரட்டு, ஆனியன், அப்புறம் கேப்சிகம் இருக்குது. அதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஆனியன், கேப்சிகம், அப்புறம் வந்து கேரட்டு, அப்புறம் கார்லிக் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு தண்ணி ஊற்றி பாஸ்தாவை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது நெக்ஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அது ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பாஸ்தா வந்து கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா கீ இல்லைனா பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆயில் இருக்குன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கீ இருக்குது, நான் கீ யூஸ் பண்ணிக்கிட்டேன். கீ 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அது கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லம்ஸ் இல்லாமல் அந்த மைதாவை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டு கைவிடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப க்ரீமியாக வரணும். அது வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இல்லைன்னா வந்து கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த பதம், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் ஓகே, க்ரீம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸ்டவ்வில் பேன் வச்சு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் போட்டுக்கலாமா? கார்லிக் போட்டாச்சு. கார்லிக் போட்டுட்டு அதை அப்படியே 2-3 மினிட்ஸ் அதை அப்படியே சாத்தே பண்ணிக்கலாம். சாத்தே பண்ணால் அந்த கார்லிக்கோட ரா ஸ்மெல்லாம் போகணும். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை அப்படியே சும்மா கை விடாமல் வணக்கிட்டே இருங்க. அது வணக்கினா தான் அதோட பச்சை வாசனை போகும். அந்த பச்சை வாசனை போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டுக்கலாம். இதில் இப்போ ஆனியன் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாமா? ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆனியன் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் சாத்தே பண்ணிக்கலாம். நல்லா சாத்தே பண்ணிகிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து ஆனியன் வந்து அது குக் ஆகும். ஆனியனோட ரா ஸ்மெல் போகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது கேரட்டும் கேப்சிகமும் நான் போட்டுட்டு அதெல்லாம் குக் ஆகிற வரைக்கும் அதை வணக்கிட்டே இருங்க. கைவிடாமல் வணக்கிட்டே இருங்க. அதோட ரா ஸ்மெல்ஸ் போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து கொஞ்சமாக அதை சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது வந்து பாயில் ஆகும். இந்த எல்லா வெஜ்ஜஸும் நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டாச்சு. பாஸ்தா போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு டைம் நம்ம நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கலாம். பாஸ்தாவை ஃபுல்லாக அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் இதுக்கு பாஸ்தாவுக்கு என்ன ஒவ்வொரு ஸ்பைசஸாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா பெப்பர் மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். அப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ வந்து பெப்பரும் ஆரிகானும் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம். பெப்பர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று கூட கலந்துக்கிட்டோம் பெப்பர் போட்டதுக்கப்புறம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. இப்போ திரும்ப இன்னொரு டைம் அதை எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். சீஸ் பாஸ்தாக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த க்ரீம் தான். ஸோ அந்த க்ரீமை வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். லேயராக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அது கூட கை விடாமல் கலக்கி விடணும். அந்த க்ரீமை வந்து பாஸ்தா ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் கலக்கிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நல்லா கலக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓகே பரவாயில்ல. ஆனால் சீஸ் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் சீஸ் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. சீஸ் ஆட் ஆகிடுச்சு. சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் பாஸ்தா ரெடி. எம்மியான சீஸ் பாஸ்தா ரெடி. நெக்ஸ்ட் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.